ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டத்தோறுள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயம் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருப்புறம்பியம் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கே இறைவன் பார்த்தீங்கன்னா சாட்சி நாதேஸ்வராகவும் சாகீஸ்வராகவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னா கரும்பண்ண சொல்லியாக ஏஷவாணியாக நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. தலவிருட்சம் புன்னை, தீர்த்தம் பார்த்தீங்கன்னா பிரம்ம தீர்த்தம். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலத்தில் இது 46ஆவது தலமாக பார்க்கப்படுது. மூவரால் பாடல் பெற்ற ஆலயமாக சொல்லப்படுது. தலச்சிறப்பு என்னன்னா, இறைவனுக்கு சுயம்பு அருள் பாலிப்பது மிகச்சிறப்பு. இப்போ இந்த தல வரலாறு பிரளயத்துக்கு புறம்பாய் இருந்தமையால் புறம் பிளஸ் ஆயம் திருப்புறம்பியம் என்ற பெயர் பெற்றது. பிரளயம் வெள்ளம் வந்தபோது பார்த்தீங்கன்னா புறம்பாய் இருந்தமையா புறம்பியம் என்ன ஒரு பேரில் இந்த ஊருக்கு ஒரு பெயர் உண்டு. இப்போது ஒரு வணிகர் குலத்து பெண் ரத்தினவள்ளி என்னும் வணிகர் குலத்து பெண் கன்னிப்பெண் தனக்குன்னு உறுதி செய்யப்பட்டிருந்த வருங்கால கணவரோட இந்த ஆலயத்துறைக்கு வராங்க. வரையிலே இருக்க இறைவனை வழிபட வராங்க. வரும் வழியில் ஒரு பாம்பு அவரை தீண்டுறது. தீண்டின உடனே ரத்தினவள்ளிக்கு செய்வதை திகைக்கிறாரு. சிகிச்சை என்ன பண்ணுற, இறைவனை முறையிடுறார். இறைவன் உன்னை காண வரும்போது இதுமாரி நடந்தால் என்ன சொல்கிறது சொல்லி மனம் வருந்தி இறைவனை முறையிடுறாங்க. அப்போது அந்த வழியாக அவங்க திருஞான சம்பந்தர் அங்கே வர்றாரு. வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாரு. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவரும் மனம் வருந்துறாரு. ஏன்னா திருமணத்துக்கு முன்னவே ஒரு கணவர் இறந்துருக்காரு. அந்த பெண்ணுடைய அவலநிலை என்ன ஆகும், ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும் வருந்தி திருஞான சம்பந்தம் போகிறாரு. அந்த இறந்து போன உடலை வைத்து சில பதிகத்தை பாடுறாரு. சில பதிகத்தை பாடினோடனே பாம்பு கடித்து இறந்த அந்த கணவர் என்ன பண்ண மீண்டும் உயிர் பெறுறாரு. உயிர் பெற்றோடனே ரத்தினவள்ளிக்கு மிக மகிழ்ச்சி அடையுது. இந்த ரத்தினவள்ளிக்கும் அவர் கணவருக்கும் இங்கே இருக்கிற இறைவனை சாட்சியாக வச்சு திருஞான சம்பந்தர் திருமணம் செய்து வைக்கிறாரு. அதற்கு இன்னொரு சாட்சியை பார்த்து வன்னி மரம் ஒரு சான்றாக இருக்குது. அதனால தான் 2ஆம் பரிகாரத்தில் வன்னி மரத்தை அந்த தலம் ஆலய மரத்தில் அங்கே இருக்குது. இந்த வன்னி மரத்திலே வரலாறு சொல்லுறது பார்த்தீங்கன்னா திருவிளையாடப்புறத்தில் இந்த விளக்கமாக சொல்லப்படுது. அதனால் அன்பான சிவ அன்பர்களை வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு இந்த திருப்புறம்பியம் சென்று அங்கே இருக்கிற சாட்சி நாதேஸ்வரம் சாகீஸ்வரையும் வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க, ஈசனடி சேர்க. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதா தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.